உங்களுக்கு வணக்கம். இதுவரை நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அத்தனை உள்ளங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி யாரை பற்றி பேசலான்னு இருக்குன்னா, உணவகம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய உரிமையாளர்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள் பற்றி தான் நான் சொல்லலான்னு இருக்கேன். அதாவது ஒரு ஹோட்டல் என்பது ஒரு கஷ்டமான வேலை. அந்த ஹோட்டலை தன்னுடைய உற்பத்தி செய்த, அதாவது சாப்பாடு, புரோட்டா, தோசை, இட்லி எல்லாம் போட்டு அது விற்கலைன்னா எவ்வளோ கஷ்டம்னு அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு தான் தெரியும். இருந்தாலும் அதை விட தாண்டி வர்ற கஸ்டமரை மிக பொறுமையோடு கையாள வேண்டும். ஒருத்தர் கோவத்தில் இருப்பார், ஒருத்தர் அமைதியாக இருப்பார், ஒருத்தர் சீக்கிரம் போடலைன்னா அவங்க கோவத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் கஸ்டமர் சொல்லுகிற இதிலெல்லாம் அரவணைத்து பொறுமையோடு கையாண்டு தன் பொருட்களை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ பொறுமை தான் வருமானத்துக்கு ஒரு அடிகோலாக இருக்கிறது. அந்த பொறுமை நமக்கு பிற்காலத்தில் அது பெருமையாக அமையும். அதில் மாற்றுக்கருத்தில் என்ப உறவுகள். அதனால தான் சொல்கிறேன், ஒருத்தன் ஆம்லெட் கேட்குறான்னு வச்சுங்களேன், அவர் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை, சீக்கிரம் போடலைன்னா என்ன ஆம்லெட் போடுங்க அப்படின்னு அந்த ஒரு கஸ்டமர் கேட்கக்கூடிய சூழ்நிலை. அதேமாதிரி ஒரு ஆஃப் ஆயில் போடல, பரோட்டா போடல, தோசை போடல அப்படின்னா ஒரு கஸ்டமர் கோவப்போட சூழ்நிலை இருக்கும். அவங்களெல்லாம் பொறுமையோடு கையாளக்கூடிய ஒரு இந்த நிர்வாகம் தான். அதுவும் அதை தாண்டிலும் விற்கலை என்று சொன்னால் அந்த பொருள்கள்லாம் ரொம்ப சேதப்பட்டு ரொம்ப நஷ்டம் போகிற அளவுக்கு இருக்கும். அப்போ அவங்களெல்லாம் நம்ம கையாண்டு அந்த தொழிலை நடத்தி பொறுமையோடு நடத்தி அதில் வருமானம் தேடி வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய வழி. அதுதான் அந்த ஹோட்டலுடைய பணி. அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர்களுக்கு இந்நாள் நன்னாளாக பொன்னாளாக அமைந்து எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்க வேண்டும், நல்ல வியாபாரத்தை கொடுக்க வேண்டும், உங்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களின் ஒருவன்.